ரைட். அந்த கடைசியா நடந்த பேப்பர் எடுங்கோ. ரைட். அந்த கடைசியா நடந்த பேப்பரை பாருங்க. ரைட். அதுல சில பேர் செய்து போட்டனீங்கள், சில பேர் செய்து போடல. ஏன்னா இது உங்களுக்கு தெரியணும், ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸாம் பேப்பர். அப்ப நீங்கள் கட்டாயம் செய்திருக்க வேணுமே. ரைட். செய்தாக்கள் நீங்கள் உங்களோட கோப்பியிலேயோ அல்லது ஒரு சிஆர்டிலேயோ செய்திருப்பீங்கள். ஒரு ரெட் பென் அல்லது வேறொரு கலர் பேனை எடுத்து நான் சொல்ல சொல்ல திருத்த வேணும். நான் மார்க்ஸ் கேட்பேன். ரைட். முதலாவது கேள்வியை பாருங்க. பின்வருவனவற்றுள் பறவை அல்லாதது. ஆந்தை என்று சொல்லப்படுறது என்னவாக இருக்கும்? ஒரு பறவை. ஆந்தை என்று சொல்றது பறவை. பென்குயின் ஓ, அதுவும் ஒரு பறவை. அது சின்னனாக இருக்கும், ஆனால் அது என்னது? பறவை. பறவைகளிலேயே மிக பெரியது தீக்கோழி, அதுவும் பறவை. ஆனால் இந்த வௌவால் என்றதார், இது ஒரு முளையூட்டி. இது ஆர்? இது ஒரு முளையூட்டி அல்லது பாலூட்டி என்று சொல்லுவோம். ஆவே பறவை அல்லாதது என்ன விடை வரும்? முதலாவதுக்கு இரண்டாவது ஆன்சர். இதுகள் எல்லாமே பறவை. இது பறவை இல்லை. இது என்னது? இது முளையூட்டி. ஆவே முதலாவதுக்கு இரண்டாவது ஆன்சர். ரைட். அடுத்த இரண்டாவது கேள்வியை பாருங்க. சொல்ல சொல்ல ஆன்சரை குறிக்கணும். பக்கத்துல விளக்கங்களை எழுதி கொண்டு போங்க. நான் சொன்ன, நான் எக்ஸாமுக்கு கொண்டு ஒரு கொப்பி வச்சிருந்தீங்கன்னா ஈஸிய. மின்னை கடத்தும் அல் உலோகம். மின்னை கடத்துகின்ற என்ன கேட்டிருக்கிறார்? அல் உலோகம் என்று கேட்டிருக்கிறார். ரைட். அலுமினியம் என்று சொல்றது உங்களுக்கு தந்த நான் சோடியம், மெக்னீசியம், அலுமினியம். ரைட். அலுமினியம் என்றதார் ஒரு உலோகம். அலுமினியம் என்றது என்னது? உலோகம். ரைட். அடுத்தது சிலிக்கன் என்று சொல்லப்படுறதார், அது ஒரு அல்லுலோகம். சிலிக்கன் என்றது அல்லுலோகம். ஆனால் அது என்ன செய்யாது? மின்னை கடத்தாது. கார்பன் அல்லுலோகம் தான். கார்பனுமார் ஒரு அல்லுலோகம் தான். ஆனா அவர் என்ன செய்வார்? இந்த கார்பன் காரியம் என்று ஒன்று இருக்குது. நான் சொன்ன, இந்த கார்பன் இந்த பென்சில் கூர் ஆக்கப்பட்டிருக்கிறது காரியத்தான. அப்ப அந்த கார்பன்ல இருக்கிற அந்த காரியம் மின்னை கடத்தும். ஈயம் என்றது உலோகம். உங்களை கேட்டது மின்னை கடத்துகின்ற அல்லுலோகம். கேட்ட கேள்வி வந்தார் மின்னை கடத்தும் என்னது? அல்லுலோகம். அப்ப இந்த முதலாவதும் நாலாவதும் என்னது? உலோகங்கள். ஆவை முதலாவதும் நாலாவதும் வராது. இரண்டாவது பாத்தீங்கன்னா சிலிக்கன். சிலிக்கன் என்றது அல்லுலோகம். அது மின்னை என்ன செய்யாது? கடத்தாது. ஆனா மூன்றாவது கார்பன் அல்லுலோகம். ஆனா என்ன செய்யும்? மின்னை கடத்தும். ரைட். ஆவே மூன்றாவதுக்கு இரண்டாவதுக்கு மூன்றாவது ஆன்சர். இரண்டாவதுக்கு மூன்றாவது ஆன்சர். ரைட். இதுல சில கேள்விகள் கொஞ்சம் கஷ்டம்தான், போக போக அது பழகிருமே. ரைட். மூன்றாவது கேள்வியை பாருங்க. படத்தில் காட்டப்படும் இலையொழுங்கு கொண்டுள்ள தாவரமாக அமையக்கூடியது. பாப்போம். செய்தாக்கள் சாட் பாக்ஸ்ல இது என்ன தாவரமாக அமையலாம் என்று ஆன்சர் போடுங்க பாப்போம். செய்தாக்கள் இது என்ன தாவரமாக அமையலாம்? ஆன்சர் போடுங்க பாப்போம். இது என்ன தாவரத்தினுடைய இலையொழுங்கு? வெரி குட் கபிசனன். சரி. பிரியங்கன் சரி. லேகா சரி. ரைட். ஆரபி சரி. யாகித் சரி. கிசான் சரி. அக்ஷயா சரி. லக்ஷிகன் சரி. ரைட். அது என்ன தாவரத்தினுடைய இலையொழுங்கு? என்னது? கொய்யா. என்ன? இந்த கொய்யாவில் பார்த்தீங்கன்னா எதிர் எதிர் இலையொழுங்கு சொன்னான். இப்படி இப்படி என்னது? எதிர் எதிர் இலையொழுங்கு. நீங்கள் பேப்பர் பிரிண்ட் எடுத்து செய்திருந்தால் அதுல நோட் பண்ணுங்க பிள்ளைகள். அல்லது பேப்பர்ல எழுதியிருந்தால் அதுல நீங்கள் சரிப்புல நோட் பண்ணி கொண்டு வரணும். நான் இப்ப கடைசியா உங்களை மார்க்ஸ் கேட்பேன். இதுல இப்படி இப்படி இருக்கும். இது என்னது? எதிர் எதிரான இலையொழுங்கு. வட்டக்கண்ணி என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும். வட்டக்கண்ணி என்று சொல்றது அந்த பேர்லயே இருக்கு. வட்டக்கண்ணி என்று சொன்னால் அது சுருளி உருவான இலையொழுங்கு. அப்ப பேப்பர்ல இதுகளை குறிச்சு கொள்ளுங்க. வட்டக்கண்ணி என்ன இலையொழுங்கு? சுருளி உருவான. ஏழிலை பாலை. ஏழிலை பாலை என்று சொன்னால்
உங்களுக்கு தெரியணும் அது வட்ட வடுக்கானது. ஏன்னா இப்படி 4 பக்கமும் இலைகள் 4 பக்கமும் வரும். அது எப்படி? அது வட்ட வடுக்கான இலையொழுங்கு. கொய்யா எதிரெதிரான இலையொழுங்கு. இந்த படம் எதிரெதிரான இலையொழுங்கு அவாவே இது என்னவாக இருக்கும்? கொய்யாவாக இருக்கு. மா என்று சொல்லப்படுறது என்ன? அது ஒன்று விட்ட ஒரு இலையொழுங்காக இருக்கு. ஆகவே மூன்றாவதுக்கு மூன்றாவது ஆன்சர் வரும். ஒளித்தொகுப்பு செய்யும் நுண்ணங்கி. 4வது கேள்வியை பாருங்க. ஒளித்தொகுப்பு செய்யும் நுண்ணங்கியாக அமைவது. பாப்போம். செய்தாக்கள் ஒரு ஆன்சரை போடுங்க பாப்போம். ஒளித்தொகுப்பு செய்யும் நுண்ணங்கியாக அமைவது. ஒளித்தொகுப்பு செய்யும் நுண்ணங்கியாக அமைவது. ரைட், வெரி குட். கபிசனன் சரி, லேகா சரி, பிரியங்கன் சரி, ஆரபி சரி, கிசான் சரி, லக்ஷிகன் சரி. செய்தாக்கள் ஆன்சரை போடுங்க. ஓம். ரைட். அப்போ ஒளித்தொகுப்பு செய்யும் நுண்ணங்கியாக அமைவது என்னது? இந்த கிளமிடமோனஸ் பிள்ளைகள். நான் உங்களுக்கு நான் ஒளித்தொகுப்பு செய்கிறது தாவரங்களும் ஒளித்தொகுப்பு செய்யும், அல்காவும் ஒளித்தொகுப்பு செய்யும். இதுல இந்த அல்காவுக்குள்ளதான் ஆர் வருவார்? இந்த கிளமிடமோனஸ் வரும். இது இந்த இதுக்குள்ள வரும், அல்காவுக்குள்ள. அமீபா, பரமேசியம் இதுகள் எல்லாம் உங்களுக்கு சொன்னான் புரோட்டோசோவாக்குள்ள வரும். அடுத்து பார்த்தீங்களா தெரியும் உங்களுக்கு ஒரு அட்டவணையா முன்னுக்கே சொன்னான். அமீபா, பரமேசியம், புரோட்டோசோவா. மதுவம் என்று சொல்லப்படுறது என்னத்துக்குள்ள வரும்? பங்கஸுக்குள்ள வரும். ஒளித்தொகுப்பு செய்கிறதார் கிளமிடமோனஸ். அடுத்த கேள்வி 5வது. அவை 4வதுக்கு முதலாவது ஆன்சர். பின்வருவனவற்றுள் சடப்பொருட்களை மட்டும் கொண்ட கூட்டம். சடப்பொருள் என்று சொன்னால் திணிவும் இருக்க வேணும், அதே நேரம் இடத்தை அடைக்க வேணும். அதைத்தான் நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? சடப்பொருட்கள் என்று சொல்லுவோம். அப்ப வழி 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 என்று சொன்னால் அது என்ன செய்யாது? என்ன இப்ப எங்களுக்கு சடப்பொருள் என்று சொல்லிக்கல நாங்கள் வழிய ஒரு இதுக்குள்ள வந்து பந்துக்குள்ள ஊதி வச்சுட்டு நாங்கள் பார்ப்போம். ரைட். இந்த சக்தி என்று சொல்லப்படுறது இருக்கிறது வரவே வரவாது. நாங்கள் பாருங்க, ஒளிச்சக்தி ஒளிச்சக்தி ஒளிச்சக்தி, மின்சக்தி. இது கதைக்கிற சக்தி, இது மின்சாரம் லைட்டில இருந்து வாரது, இது மின்சக்தி. இதுக்கு ஏதாவது திணிவு ஏதாவது இருக்குமா? இல்லை. அப்ப ஆவே பிழை. ஆவே அப்ப மின்சக்தி இருக்கிறது எல்லாம் என்னது? பிழையாக இருக்கு. இது பிழை. அடுத்தது சடப்பொருள் என்று சொன்னால் இங்க சக்தி இருக்குது, ஒளிச்சக்தி வருமா? ஆவே இல்லை. ஆனால் வழி, இப்ப நாங்கள் ஒரு பந்துக்குள்ள என்னது காத்த ஊதுவோம். ஆவை காத்த ஊதிட்டு அதை திணிவை இழக்கலாம். அதே மாதிரி நீர் என்றது ஒரு ஒரு போத்தலுக்குள்ள தண்ணி எடுக்கிறோம், பனிக்கட்டி அது திண்மம். அப்ப இந்த மூன்றுமே சடப்பொருள் இருக்கிற பௌதிக நிலைகள் தானே. நீங்கள் சடப்பொருள் இருக்கிற பௌதிக நிலை திண்மம், திரவம், வாயு, அந்த மூன்றுலையும் இருக்கு. ஆனா இந்த ஒளிச்சக்தி இதுல வந்தனால முதலாவது விடை வராது. அவை 5வதுக்கு எத்தனையாவது ஆன்சர் வரும்? 3வது ஆன்சர் வரும். 5வதுக்கு 3வது ஆன்சர் வரும். ரைட். அடுத்த 6வது கேள்விக்கு என்ன ஆன்சர் வரும்? செய்தாக்கள் போடுங்க பார்ப்போம். 6வது கேள்விக்குரிய ஆன்சரை. செய்தாக்கள் ஆன்சரை போடும். ரைட், வெரி குட். கபிசனன் சரி, லக்ஷிகன் சரி, ஆரபி சரி, லேகா சரி, பிரியங்கன் சரி, அபிசாயினி சரி, பிரக்ஸயா சரி. அப்ப பாருங்க, கபில நிறமான நைதரச நீர் ஒட்சைட்டு வாயுவை ஒரு வாயுச்சாடியில் நிரப்பி. இப்ப வாயுச்சாடி என்ன இப்படி இருக்க போகுது? வாயுச்சாடி. இந்த வாயுச்சாடியை நான் இப்படி நிரப்பிட்டு இந்த வாயுச்சாடியில் என்னது? நைதரச நீர் ஒட்சைட்டை நிரப்புறேன். இதுல நிரப்பி போட்டு இந்த வாயுச்சாடியை மூடிட்டு அதுக்கு மேல இன்னொரு வாயுச்சாடியை கொண்டு இப்படி வைக்க போறேன்.
அப்ப வச்சா இந்த நைதரச நீரோட்சைடு இந்த வாயுச்சாடி முழுவதும் இப்படி பரவ போகும். அப்ப இந்த நைதரச நீரோட்சைடு என்ற நிறம் வந்து கபிலம், ஒரு ப்ரௌன் கலரா இருக்கும் நைதரச நீரோட்சைடு. அப்ப இந்த நைதரச நீரோட்சைடு என்ன செய்யும், இந்த இடம் எல்லாமே பரவும். இப்ப இத பரவ விடுறீனம் தானே, ஆர் பரவ விடுறது உள்ள வாயு. இப்ப வாயு பரவ விடுகுது, ஆவே வாயு தொடர்ச்சியா இருக்குதா, இல்ல. ஆவே இது எதற்குரிய முடிவு, வாயுக்கள் தொடர்ச்சியற்றவை. ஆவை ஆறாவதுக்கு மூன்றாவது ஆன்சர் வரும். இது எதுக்குரிய முடிவு, வாயுக்கள் தொடர்ச்சியற்றவை. ஆறாவதுக்கு மூன்றாவது ஆன்சர் வரும். ரைட், அடுத்த கேள்வியை பாருங்க. என்ன, ஏழாவது கேள்வியை பாருங்க. ஏழாவது, ஒரு பதார்த்தத்தினுடைய கனவளவு தரப்பட்டிருக்குது பிள்ளைகள். நான் இது உங்களுக்கு 4ஆம் பாடத்துக்கு ஒரு எக்ஸாம் வச்சால் அதுல இந்த கேள்வி வந்திருக்கும். நான் 4ஆம் பாடம் உங்களுக்கு யூனிட் எக்ஸாம் வைக்கல, அது வைப்பேன், இந்த சனி ஞாயிறு வைப்பேன். அடுத்தது அதனுடைய திணிவு தரப்பட்டிருக்கு 2000 கிலோகிராம். ஆகவே அடர்த்தி, நான் உங்களுக்கு அடர்த்திக்கு ஒரு சமன்பாடு சொல்லி தந்தனா. என்ன அடர்த்தி என்று சொன்னால் என்னது, திணிவின் கீழ் கனவளவு. அடர்த்தி என்று சொல்லப்படுறது திணிவின் கீழ் கனவளவு. திணிவை நான் என்னத்தால பிரிப்பேன், கனவளவால பிரிப்பேன். அப்ப உங்களுக்கு திணிவு தரப்பட்டிருக்குது எவ்வளவாம், 2000 கிலோகிராம். ஆகவே திணிவுக்கு பதிலாக எவ்வளவு போடுவீங்க, 2000 கிலோகிராம் என்று போடுவீங்க. எத்தனை கிலோகிராம், 2000 கிலோகிராம். அது கனவளவு. உங்களுக்கு வரைவிலக்கணம் சொல்லி தந்தன, அடர்த்தி என்றது ஓரலகு கனவளவில் உள்ள ஒரு பதார்த்தத்தின் திணிவு. அப்ப அந்த திணிவை நான் 2 மீட்டர் கணத்தால பிரிக்கிறேன். என்னது, 2 மீட்டர் கணத்தால பிரிக்கிறேன். அப்ப முதலாவது பாருங்க, இந்த 2000-ஐ 2ஆல வகுத்தால் என்ன எத்தனை வரும், 1000. எத்தனை வரப்போகுது, 1000. மேல கிலோகிராம் அப்படியே இருக்கும், கிலோகிராம் அப்படியே போடுவோம். 9ஆம் ஆண்டு வந்து படிப்பீங்க. இது வந்து பாருங்க பிள்ளைகள், இப்படி மீட்டர் கணம் தானே, கணிதத்துல இப்படி இருக்குது. கீழே இது மீட்டர், இதுக்கு முன்னுக்கு பிளஸ் இருக்கு பிள்ளைகள், மீட்டர் பிளஸ் 3 கணம். இது மேல வந்தால் கிலோகிராம் மீட்டர் -3 என்று வரும். இந்த மீட்டர் கணம்ன்றது மீட்டர் எம்ண்ட 3ஆம் அடுக்கு, அது மேல வந்தா என்னென்று வரும், எம்ண்ட -3ஆம் அடுக்கு வரும். ஆகவே அந்த பதார்த்தத்தின் அடர்த்தி எவ்வளவாக இருந்திருக்கும், 1000 கிலோகிராம் மீட்டர் -3. 1000 கிலோகிராம் மீட்டர் -3. ரைட். அந்த செய்யாட்டி அந்த செய்க வழியை எழுதி கொள்ளுங்க. செய்யாட்டி அதனுடைய செய்க வழியை செய்து கொள்ளுங்க பார்ப்போம். ரைட். ஏன்னா இப்ப அடர்த்தி என்றதுக்குரிய சமன்பாடு தெரிய வேணும். இதை குறிச்சு வைங்க பிள்ளைகள், திணிவின் கீழ் கனவளவு. இது உங்களுக்கு அந்த பிராக்டிக்கல் செய்யக்கலையும் சொன்னான், வரைவிலக்கணம் செய்யக்கலையும் சொன்னான். அதன் அப்ளிகேஷன் வந்திருக்குது. அப்ப திணிவு 2000 கிலோகிராம், கனவளவு 2 மீட்டர் கனம். அப்ப 2000-ஐ 2ஆல பிரிச்சால் 1000 கிலோகிராம் மேலே இருக்கும், மீட்டர் +3 மேல வந்தால் என்னென்று வரும், -3 என்று வரும். ஆகவே 7ஆவதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். 8ஆவது கேள்வியை பாருங்க. நுண்ணங்கிகள் தொடர்பாக மாணவன் ஒருவன் முன்வைத்த கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. இவற்றுள் சரியான கூற்று. 8ஆவதுக்கு என்ன ஆன்சர் வந்தது, செய்தாக்கள் போடுங்க பார்ப்போம். ஓகே, கபிசனன் சரி, லேகா சரி, ரக்ஷயா சரி, பாப்போம்.
பிரியங்கன் சரி, அபிசாயினி சரி, லக்ஷிகன் சரி. ரைட். அப்ப என்ன சொல்றார்? நுண்ணங்கி தொடர்பான சரியான கூற்று. நுண்ணங்கிகளை வெற்றுக்கண்களால் தெளிவாக பார்க்க முடியாது. ஓ, நுண்ணங்கி இப்ப எங்கட வழியில இப்படி எங்கட காத்துலையும் இருக்கும். வெறுங்கண்ணால பார்க்கல என்ன செய்யாது, அது தெரியாது. அப்ப நாங்க நுண்ணங்கி என்ன ஒளி நுணுக்கு காட்டி வச்சு பார்க்கிறோம். அதுக்காக தான் நுணுக்கு காட்டியை பயன்படுத்துறோம். ஆவே முதலாவது கூற்று சரி. இரண்டாவது சொல்றார், நுண்ணங்கிகள் வெந்நீரூற்றுக்கள் பாலைவனங்கள் போன்ற பாதகமான சூழ்நிலைகளில் வாழ முடியாதவை. சில நுண்ணங்கிகள் இருக்குது, நல்ல வெப்பம் கூடின இடம், நல்ல வெப்பம் குறைஞ்ச இடம், நல்ல குளிரான இடத்துலையும் இருக்கும், நல்ல வெப்பம் கூடின இடத்துலையும் இருக்கு. அப்ப வெப்பம் கூடின வெந்நீர் ஊற்று பாலைவனங்கள்ல நுண்ணங்கிகள் இருக்கும் பிள்ளைகள். அதுக்கு வேணுமென்னா உதாரணமா அதுக்கு எழுதிக்கொள்ளுங்க, ஆக்கியாண்டு எழுதிக்கொள்ளுங்க. 11ஆம் ஆண்டு வரைக்கும் அதுக்கு படிப்பீங்கள். அப்படியான நுண்ணங்கி என்னது? ஆக்கியா. அது என்ன வகை வரும்? ஆக்கியாண்டு போட்டுக்கொள்ளுங்க. ஆக்கியா. அந்த நுண்ணங்கி என்னவா இருக்கும்? நுண்ணங்கி ஆக்கியாவாக இருக்கும். அவை முடியாதவை என்று சொல்றார், அது பிழை. நுண்ணங்கிகள் அனைத்தும் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா? இல்ல, அனைத்துமா? எல்லாமே எங்களுக்கு தீமை விளைவிக்காது. அதுல சிலதால எங்களுக்கு நன்மைகள் இருக்குது. இப்ப பால் உற்பத்தி உணவுகளை உற்பத்தி செய்யலாம், மருந்து வகைகள், நுண்ணுயிர் கொல்லிகள், அப்படியான நன்மைகளும் எங்களுக்கு இருக்கு. விவசாயத்துல நன்மை, கூட்டறு தயாரிக்கிறோம், அப்படியான நன்மையான விளைவுகளும் இருக்குது. இப்ப பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும். ஆவே மூன்றாவது கூற்று பிழை. நாலாவது கூற்ற பாருங்க, ஒளி நுணுக்கு காட்டியினூடாக வைரஸ். வைரஸ் நாங்க நோமலா ஒளி நுணுக்கு காட்டி என்ற ஒளியை பயன்படுத்தி பார்க்கிறது. நீங்கள் 7ஆம் ஆண்டுல நுணுக்கு காட்டியை பற்றி படிச்சிருப்பீங்க. ஒளி நுணுக்கு காட்டி, இலத்திர நுணுக்கு காட்டி. இந்த வைரஸை நாங்கள் நோமலா பார்க்க இல்லாத பிள்ளைகள். எங்களோட லேப்ல எல்லாம் இருக்கிறது ஒளி நுணுக்கு காட்டி. சூரிய ஒளியை வச்சுத்தான் நாங்கள் என்ன செய்வோம்? நுண்ணங்கிகளை பார்ப்போம். ஆனா வைரஸை நாங்கள் ஒளி நுணுக்கு காட்டியினூடா பார்க்க முடியாது. அப்ப எதால பார்க்கலாம்? இலத்திரன் நுணுக்கு காட்டி. அப்ப என்ன நுணுக்கு காட்டியினூடாக வைரஸை அவதானிக்கலாம்? இலத்திரன் நுணுக்கு காட்டி. அப்ப அதுக்கு போட்டுக்கொள்ளுங்க, பக்கத்துல விளக்கங்கள் எழுதி வைங்க பிள்ளைகள். அப்பதான் என்னென்ன பிளவிடுறீங்கன்னு தெரியும். அவை வைரஸ் ஒளி நுணுக்கு காட்டியினூட அவதானிக்கப்படலாம், அது பிழை. அப்ப எந்த நுணுக்கு காட்டியினூடா பார்க்கலாம்? இலத்திரன் நுணுக்கு காட்டியினூடாக பார்க்கலாம். ஆவே சரியான கூற்று முதலாவது ஆன்சர் வரும். 8ஆவதுக்கு சரியான கூற்று முதலாவது ஆன்சர் வரும். 9ஆவது கேள்வியை பாருங்க, பார்ப்போம். 9ஆவது நான் உங்களுக்கு 5ஆம் பாடம் தொடங்கி அதுல சில பேர் வரையில நான் ரெக்கார்டிங் போட்டு நான் 9ஆவதுக்கு என்ன ஆன்சர் வரலாம்? செய்தாக்கள் போடுங்க பார்ப்போம். 9ஆவது செய்தாக்கள் ஆன்சரை போடுங்க. நான் கடைசி ஆண்டு கணக்கு கேள்விகள் செவிச்சு விட்டுனான். ரைட், வெரி குட். லேகா சரி, ரக்ஷயா சரி, ஆரபி சரி, பிரியங்கன் சரி, ஜாகித் சரி, லக்ஷிகன் சரி. என்ன சரி பாருங்க, இந்த மீடுரன் காண்றது, அதிர்வு மீடுரன் காண்றதுக்கு ஒரு சமன்பாடு சொல்லி தந்து நான் ஈஸியா காணலாம். என்ன அதிர்வு மீடுரன் என்று சொன்னால் அதிர்வு மீடுரன் சமன் என்ன? அதிர்வுகளின் எண்ணிக்கையின் கீழ், அதிர்வுகளினுடைய எண்ணிக்கையின் கீழ் அதற்கு எடுத்த நேரத்தால பிரிக்க வேணும். என்னத்தால பிரிக்க வேணும்? அதற்கு எடுத்த நேரம். அதிர்வுகளின் எண்ணிக்கையின் கீழ் அதற்கு எடுத்த நேரத்தால பிரிப்போம். அதிர்வுகள் உங்களுக்கு தெரியும், எத்தனை அதிர்வுகள் வருகிறது? 100 அதிர்வுகள் வருது. எத்தனை அதிர்வுகள்? 100 அதிர்வுகள் வருது. எவ்வளவு நேரத்துல வருகிறது? 1 செகண்ட்ல வருகிறது. 1 செகண்ட்ல வருது. எப்படியோ 100 ஒன்றால பிரிச்சா என்ன ஆன்சர் வரும்? 100 தான். 100 ஒன்றால பிரிச்சா 100. ஆனா மீடுரனுக்குரிய அலகு என்னது? ஹெர்ட்ஸ், கேபிட்டல் H ஸ்மால் செட். அப்ப 1 செகண்ட்ல 100 அதிர்வுகள் என்றால் அப்ப அதிர்வு மீடுரன் எவ்வளவு?
100 கேட்ஸாக இருக்கு. இந்த சமன்பாடு தெரியாட்டி எழுதி கொண்டு உங்களை படிப்பிக்கல சொன்ன நான் அதிர்வு மீடுரன் சமன் அதிர்வுகளின் எண்ணிக்கையின் கீழ் நேரம். அதிர்வு 100, அதுக்கடுத்த நேரம் 1 செகண்ட். இப்ப உதாரணத்துக்கு இப்படி தந்திருக்கிறேன். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப 2 செகண்டில் 100 அதிர்வுகள். அப்ப அதிர்வு மீடுரன் எவ்வளவு? ஆன்சர் போடுங்க பார்ப்போம். 2 செகண்டில் 100 அதிர்வுகள் எனின் அதிர்வு மீடுரன் எவ்வளவு? 2 செகண்டில் 100 அதிர்வுகள் எனின் அதிர்வு மீடுரன் எவ்வளவு? ஆன்சர் போடுங்க பார்ப்போம். ரைட். கபிசனன் சரி, யாகித் சரி, லேகா சரி, லக்ஷிகன் சரி, ரக்ஷயா சரி, பிரியங்கன் சரி, அபிசாயினி சரி. ஓகே என்ன? ஓகே ஆரபி சரி. என்ன அப்ப 2 செகண்ட்ல 100 அதிர்வென்றால் இதே மாதிரி சமன்பாடு. எவ்வளவு அதிர்வு? 100 அதிர்வு. எவ்வளவு நேரம் எடுத்தப்பட்டது? 2 செகண்ட். ஆவே 100 2ஆல பிரிச்சால் எவ்வளவு வரும்? 50 கேட்ஸ் என்று வரும். எவ்வளவு கேட்ஸ்? 50 கேட்ஸ். இதுல என்ன கேள்வி தந்தாலும் செய்யணும். இது 11ஆம் ஆண்டுக்கும் வரும் பிள்ளைகள். ரைட். அடுத்த 10வது கேள்வியை பாருங்க. மாணவன் ஒருவன், ஆவே 9வதுக்கு 2வது ஆன்சர். மாணவன் ஒருவன் குளோரின் பற்றி முன்வைத்த கூற்றுக்கள் பின்வருமாறு. இது ஒரு வாயு நிலையில் காணப்படும். இது ஒரு மூலகம் ஆகும். இது பசிய மஞ்சள் நிறமுடையது. இவற்றுள் சரியானது சரியானவை. பார்ப்போம். குளோரின். குளோரின் பற்றி சில கூற்றுகள் சொல்லியிருக்கிறார். என்ன ஆன்சர் வரலாம்? செய்தாக்கள் போடுங்க பார்ப்போம். கிசான் முதல் கேள்வி சரிய. 10வதுக்கு என்ன ஆன்சர்? ரைட். கபிசனன் சரி, ரக்ஷயா சரி, யாகித் சரி, ஆரபி சரி, சரி, பிரியங்கன் சரி, கிசான் சரி. ரைட். அப்ப எல்லாருக்கும் சரி. ரைட். வெரி குட். பாருங்க குளோரின். நான் உங்களுக்கு சொன்னான் இந்த ஆவர்த்தன அட்டவணையில பிள்ளைகள் ஐதரசன், நைதரசன் என சில வாயுக்கள் வந்து என்னவாக இருக்கும்? அதாவது வாயு நிலையில இருக்கும். ஆர்ஆர் வாயு நிலையில இருக்கும். அப்ப வாயு நிலை என்று போட்டுட்டு பக்கத்துல பேப்பர் பிரிண்ட் எடுத்திருந்தால் நோட் பண்ணுங்க, அல்லது கொப்பியில நோட் பண்ண வேணும். இப்படித்தான் ஞாபகம் வச்சிருக்கலாம். அப்ப என்னென்ன வாயு நிலையில இருக்கும்? ஒட்சிசன் இருக்கும், நைதரசன் இருக்கும். ஒட்சிசன், நைதரசன், ஐதரசன், மற்றது குளோரின். இதுகளை போட்டு வைங்க உங்களுக்கு இருக்கிறது. ஆகன், அதையும் போட்டு வைங்க. இவ்வளவும் உங்களுக்கு இருக்கு. வாயு நிலையில ஆர்ஆர் காணப்படும். ஒட்சிசன், நைதரசன், ஐதரசன், குளோரின், ஆகன் இவ்வளவும் என்னவாக இருக்கும்? வாயு நிலையில இருக்கும். ஆகவே முதலாவது கூற்று சரி. இரண்டாவது, இது ஒரு மூலகமாகும், அதாவது உலோக மூலகம். குளோரினார் ஒரு அல்லுலோகம். குளோரினார் அது எதுக்குள்ள வரும்? அல்லுலோகம். ஆகவே இந்த கூற்று பிழை. பி என்ற கூற்று பிழை. இது ஒரு பசிய மஞ்சள் நிறமுடையது. நான் காட்டினான் உங்களுக்கு அந்த படம். முன்னுக்கு குளோரின் வாயுவை ஒரு இதுக்குள்ள வச்சிருக்கிறார். அது என்ன நிறமா இருக்கும்? மஞ்சள் நிறமுடைய வாயு. இது என்ன நிறம்? மஞ்சள். அதாவது ஒரு பசிய மஞ்சள் என்றால் அந்த மஞ்சளுக்குள்ள கொஞ்சம் வெள்ளை கலந்திருக்கிற மாதிரி இருக்கு. ஆகவே சி கூற்றும் சரி. 10வதுக்கு 3வது ஆன்சர் வரும். 10வதுக்கு 3வது ஆன்சர் வரும். 10வதுக்கு 3வது ஆன்சர் வரும். 11வது கேள்வி பாப்போம். 11வதுக்கு என்ன ஆன்சர் கொடுக்கும்? கபிசனன் சரி, லேகா சரி, யாகித் சரி, லக்ஷியன் சரி, ஆரவி சரி, கிசான் சரி, அபிசாயினி சரி. ரைட். என ரம்பை, கண்டல் ஆகிய தாவரங்கள் என்ன வகையான வேர்களை கொண்டுள்ளன? ரைட். இது உங்களுக்கு 3ஆம் பாடம் அந்த எக்ஸாம் வச்சு நான் அந்த எக்ஸாம் வச்சுட்டு உங்களுக்கு அதை பேப்பர் நான் விளங்கப்படுத்துவேன். இந்த ரம்பை என்று சொல்றது, இந்த ரம்பை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியணும், அதாவது இடம் மாறி பிறந்த வேர்கள் என்று சொல்லுவோம். அதாவது கீழ் நோக்கி வளர்ந்த தண்டு தான் அதை தாங்கி நிற்கும் இந்த ரம்பைக்கு.
இந்த தண்டு கீழே வந்து நிற்கும். இந்த தாளை மாதிரி தான் ரம்பை. கீழே வந்து தண்டு இருக்கு, மேலதான் என்ன செய்யும், இப்படி இலை இருக்கும். கீழே இதுக்கு இங்க தண்டு வந்து மேல இப்படி தனிய நின்று, ரைட், அப்படி நின்று கொண்டுதான் இடம் மாறி பிறந்த வேர்கள் என்று சொல்லுவோம். ரம்பை, இந்த தாளை, அதுகள் எல்லாம் வரும். அதுல இருக்கிறது என்ன வேர்? மிண்டி வேர். அதுல இருக்கிறது என்னது? மிண்டி வேர். அடுத்தது வந்து பார்த்தோம் என்று சொன்னால் கண்டல். இந்த கண்டல், கிண்ணை, அதுகள் வந்து பார்த்தீங்கள் என்றால் என்னவாக இருக்கும்? மூச்சு வேர் அல்லது சுவாச வேர் என்று சொல்லுவோம். ஒன்று மூச்சு வேர் அல்லது அதுக்கு இன்னும் ஒரு பேர் இருக்கு, சுவாச வேர். அப்ப மிண்டி வேர். அடுத்த காற்றுக்குரிய வேர் என்றால் அது என்னத்தில் இருக்கும்? இந்த காற்றுக்குரிய வேர், காற்றுக்குரிய வேர் வந்து பார்த்தோம் என்றால் ஓர்கிட். அதாவது சொன்ன வளிமண்டலத்தில் இருக்க நீராவியை உறிஞ்சிக்கொண்டு இருக்கிற தாவரம், அது ஓர்கிட். அவை ரெண்டாவது வராது. தாங்கும் வேர். தாங்கும் வேர் என்று சொன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆலமரத்தில் இருக்கிற விழுதுகள், அதுகளைத்தான் நாங்கள் தாங்கும் வேர் அல்லது செங்கண்டல். இதை சொல்ல சொல்ல குறிச்சு வைங்க பிள்ளைகள், அப்பதான் ஞாபகம் வரும். அப்ப தாங்கும் வேர் ஆலமரத்திலையும் செங்கண்டல்லையும் இருக்கு. சுவாச வேர், அதான் மூச்சு வேர் என்று சொன்னான். மூச்சு வேர் அல்லது சுவாச வேர் கண்டல் அல்லது கிண்ணையில இருக்கு. அவை இதுல மூன்றாவது முதலாவது பிழை, அவை அது வராது. தாங்கும் வேர் அப்ப ஆலமரம், செங்கண்டல். மிண்டி வேர் ரம்பை, தாளை, அதுகள்ல இருக்கு. ஆனா தாங்கும் வேர் ஆலமரத்திலையும் செங்கண்டல்லையும். அப்ப ரம்பையில அது இருக்க போறது இல்லை. அவை நாலாவது வராது. 11வதுக்கு முதலாவது ஆன்சர். 11க்கு முதலாவது ஆன்சர் பார்ப்போம். 12வதுக்கு ஆன்சர் போடுங்க பார்ப்போம். 12வதுக்கு எல்லாரும் ஒரே மாதிரி போறீங்கன்னு பார்ப்போமா? ஒரு தரம் சரியான ஆன்சர் போடலையே. ஒரு தரம் சரியான ஆன்சர் இன்னும் போடவில்லை. உதாரணத்துக்கு கொண்டு சொல்றேன். தண்ணிக்குள்ள தேங்காய் விடுறீங்க, எப்படி இருக்குமென்று யோசிச்சுட்டு இப்ப ஆன்சரை போடுங்க பார்ப்போம். ஒரு தண்ணி இருக்குது, அதுக்குள்ள தேங்காய் விட்டு இருக்கிறீங்க, எப்படி இருக்குமென்று யோசிச்சு ஆன்சர் இப்ப போடுங்க பார்ப்போம். லேகா பிள்ளை 12வதுக்கு சரியான ஆன்சர் போடல. கிசான் சரி, வெரி குட் கிசான். கபிசனன் சரி, லேகா சரி. எல்லா ஆன்சரையும் போட்டு பார்த்துட்டு போடக்கூடாது. என்ன, ஒரு தண்ணிக்குள்ள தேங்காயை விடுறீங்க. அபிசாயினி சரி, ஆரபி சரி. ரைட், பார்ப்போம். இப்ப பாருங்க என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், ஒரு நீர் கொண்ட பாத்திரம் ஒன்றில் எக்ஸை கலக்கிய பின், அதாவது திரவம் எக்ஸோட, அதாவது இந்த தண்ணியையும் கலக்கிறேன். கலக்கின பிறகு பார்த்தோம் என்றால் இது தண்ணி, இது என்னது தண்ணி, மேலே இருக்க போறது வந்து எங்களுக்கு தெரியாது. இது எக்ஸ் என்ற ஒரு திரவம் மட்டும் காட்டி இருக்கிறேன். முதல்ல என்ன செய்துட்டேன்டா ரெண்டையும் கலக்கிறேன். அதாவது ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு ரெண்டையும் மாறி மாறி என்ன செய்யறேன், மேல கீழே இப்படி கலக்கிறேன். கலக்கிட்டு விட்ட உடனே படத்துல வந்து இப்படி காட்டப்பட்டிருக்கு. அப்ப என்ன செய்து இருக்குது ரெண்டும், அதாவது தண்ணி தனிய கீழே வந்துட்டது, எக்ஸ்ன்றது தனிய மேல வந்துட்டு. முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாம் போட்டு நீங்கள் எக்ஸ பற்றி முதலாவது எப்பயும் பிள்ளைகள் தெரிஞ்சு கொள்ளுங்க. அடர்த்தி கூடினவர், அடர்த்தி கூடினவர் எப்பயும் எங்க இருப்பார்? கீழே இருப்பார். அடர்த்தி குறைந்தவர் எங்க இருப்பார்? மேலே இருப்பார். அப்ப எக்ஸ் வந்து மேலே இருக்குது, தண்ணி வந்து கீழே இருக்குது. அப்ப தண்ணிக்கு என்னது? அடர்த்தி கூட. எக்ஸை விட தண்ணிக்கு என்னது? அடர்த்தி கூட. இதான் முதலாவது எடுகோள்.
உங்களுக்கு இந்த விஷயம் முதலாவது தெரியும். அடர்த்தி கூடினது ஒரு பாத்திரத்துல ரெண்ட கலக்கிறோம்னா அடர்த்தி கூடினது எங்க இருக்கும்? கீழே இருக்கும். அடர்த்தி குறைஞ்சது எங்க இருக்கும்? மேலே இருக்கு. அப்ப எக்ஸை விட தண்ணிக்கு அடர்த்தி வந்து என்னது? கூட. எக்ஸிலும் நீரின் அடர்த்தி கூடியது. முதலாவது என்ன? எக்ஸை விட தண்ணி, அதாவது தண்ணியினுடைய எக்ஸ் நீரிலும் அடர்த்தி கூடியது. எக்ஸ் நீரிலும் அடர்த்தி குறைந்தது. சரியா? நான் வாசிக்கிறது. அப்ப பாருங்க, முதலாவது என்ன? எக்ஸ் நீரிலும் அடர்த்தி கூடியது. கிசான் இதுல இருக்கக்கூடாதப்பன் என்ன முதலாவது பாருங்க சொல்றார், எக்ஸ் நீரிலும் அடர்த்தி கூடியதான். நீரை விட எக்ஸுக்கு, அதாவது தண்ணியை விட அடர்த்தி கூட எக்ஸ் வந்து கீழே வந்திருக்கும். பி கூற்று எக்ஸ் நீரிலும் அடர்த்தி குறைந்தது. எக்ஸ் வந்து தண்ணியை விட அடர்த்தி குறைஞ்சனால அடர்த்தி குறைஞ்சவர் எங்க இருப்பார்? மேலே இருப்பார். மேலே இருக்கிறது எப்பயும் எப்படி இருக்கும்? அடர்த்தி குறைஞ்சது. கீழே இருக்கிறது எப்பயும் எப்படி இருக்கும்? அடர்த்தி கூடியது. அடர்த்தி கூடியதாக இருக்கு. ஆகவே ஏ கூற்று பிழை. எக்ஸ் வந்து நீரிலும் அடர்த்தி என்னது? குறைந்தது. அப்ப கூடியது என்றார் ஏ வந்து பிழை. எக்ஸ் நீரிலும் அடர்த்தி கூடியது. எக்ஸ் நீரிலும் அடர்த்தி குறைந்தது. எக்ஸ் வந்து நீரிலும் அடர்த்தி என்னது? குறைஞ்சது. அடுத்தது எக்ஸ் நீருடன் கலக்கும் தகவற்ற திரவம். ஓ, தண்ணிக்குள்ள எண்ணெயை விட்டுட்டு நல்லா குலுக்கிட்டு பாருங்க, கீழே தண்ணி வந்து நிற்கும், மேல என்ன வந்து நிற்கும்? அதாவது எண்ணெய் வந்து நிற்கும். எண்ணெயினுடைய அடர்த்தி பிள்ளைகள் 800. தண்ணிக்குரிய அடர்த்தி வந்து 1000. எண்ணெய் எவ்வளவு அடர்த்தி? 800 கிலோகிராம் மீட்டர் மைனஸ் 3. தண்ணி 1000. அப்ப அடர்த்தி கூடினவர் எப்பயும் கீழே இருப்பார், அடர்த்தி குறைஞ்சவர் மேலே இருப்பார். அப்ப பி கூற்று சரி. எக்ஸ் வந்து நீரிலும் அடர்த்தி குறைந்தது. எக்ஸ் நீரிலும் என்னது? அடர்த்தி குறைஞ்சது. பி சரி. இது ரெண்டும் கலக்கும் தகவற்ற திரவம். ஆகவே இதுக்கு ஆன்சர் இல்லை. இது உங்களுக்கு மாறி போட்டுட்டேன். ஆகவே இதுக்கு ஓப்பன் தாரண. பியும் சியும் மட்டும் வந்திருக்கணும். அது இதுல ஒரு விட மாறி அடிபட்டுட்டுது. சார் தவறான கூற்று தான் கேட்டிருக்குது. ரைட் ரைட். தவறானதா? சரி சரியா. ஓகே ஓகே. நான் கேள்வியை பார்க்கல. சாரி. தவறான கூற்று. அப்ப தவறான கூற்று என்று சொன்னால் ஏ மட்டும். முதலாவது ஆன்சர் வரும் பிள்ளைகள். ஓகே ஓகே. சாரி. ஆகவே முதலாவது ஆன்சர் வரும். நான் கேள்வியை கவனிக்கல. ஓப்பன் வராது, அதுக்கு முதலாவது ஆன்சர் வரும். கிசான் இந்த டிஸ்பிளேல கிறுக்க வேணாம். அடுத்தது அவை 12வதுக்கு முதலாவது ஆன்சர் வரும் பிள்ளையர். அடர்த்தி குறைஞ்சது மேலே இருக்கும், அடர்த்தி கூடினது கீழே இருக்கும். அந்த விஷயம் தெரியணும். ஒன்றோடு ஒன்று என்ன செய்யாது? கலக்கப்படாது. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் முளையூட்டி விலங்கு. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் முளையூட்டி விலங்கு. பாப்போம், ஆன்சர் போடுங்க பாப்போம். இது கொஞ்சம் பொதுவான விஷயம்தான். பாப்போம். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற முளையூட்டி விலங்கு. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் முளையூட்டி விலங்கு. முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிறது. அப்பம் வாரம் போவோம்.
ரைட். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் முளையூட்டி விலங்கு. என்ன கேட்டது? முளையூட்டி விலங்கு. அதை பார்க்க வேணும். அப்ப பறவையை தட்டிடலாம். முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும் முளையூட்டி. அப்ப முளையூட்டி என்று சொன்னால் பறவை வந்து முளையூட்டில. பறவை என்றது பறவை. அப்ப முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கணும். டொல்பின் என்றது முளையூட்டி தான். டொல்பின் வந்து மீன் வந்து என்ன குஞ்சாக இருக்கும். அப்ப முளையூட்டி விலங்கு பிள்ளைகள் பறவை என்று கேட்கல. அப்ப பறவை என்று வந்தாலே அது வரப்போறது இல்லை. கோலா கரடி. அப்ப கரடி என்றது என்ன? கரடி குட்டி. நேரடியா கரடி என்ன? குட்டி. பிளாட்டிபஸ். இந்த பிளாட்டிபஸ் என்று சொல்லப்படுறது என்ன? முட்டையிடும் பிள்ளைகள். அது முட்டையிட்டு ரைட். பிளாட்டிபஸ் என்றது ஒரு கடல்ல வந்து இருக்கிறதாவது இப்ப அரிதாக தான் இருக்கும். அதை என்ன செய்யும்? முட்டையை இட்டுட்டு அது போயிடும். அது கொஞ்ச நாள்ல அது பிளாட்டிபஸ் வரும். இந்த முந்தி தெகிவலையில இருந்தது பிள்ளைகள். இந்த பிளாட்டிபஸ் இந்த சர்க்கிட் அந்த சர்க்கஸ் அதுகள் எல்லாம் இரு காட்டுவினம். அப்ப பிளாட்டிபஸ் என்று சொல்லப்படுறது என்ன? முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கிற என்னது? முளையூட்டி விலங்கு. அவை 4வது ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் வரும்? 13வதுக்கு 4வது ஆன்சர் வரும். அடுத்த கேள்வியை பாருங்க. ரைட். இது நான் உங்களுக்கு அந்த பாடம் வரைக்கும் நான் சொல்லுவேன். ஆனா இப்ப நான் இந்த கேள்வியை விளங்கப்படுத்துறேன். 5ஆம் பாடம் வரைக்கும் பார்ப்போம். XY செட் ஆகிய இலைகளில் சம தடிப்பும் வெவ்வேறு நீளங்களையும் கொண்டவை. சமனான தடிப்புகளையும் அதாவது வேறு வேறையான நீளங்களும் கொண்டவை. வைகம செட் ஆகியன எப்படி இருக்குது? நீளம் வந்து சமன், ஆனா வேற வேறையான தடிப்பு. வை வந்து எப்படி இருக்கும்? நீளம் வந்து சமன், ஆனால் தடிப்பு வந்து அதன் குறுக்கு வெட்டு பரப்பு பார்த்தோம் என்று சொன்னால் வித்தியாசமா இருக்கு. குறுக்கு வெட்டு பரப்பு வித்தியாசமானதாக இருக்கு. அடுத்தது வந்து பாருங்க, என்னவாம்? இவற்றை அதிர செய்யும் போது x, y ஒரே சுருதியை கொண்டிருப்பதுடன் வையின் சுருதி வேறானது. ரைட். இந்த சுருதி என்று சொல்லப்படுறது பிள்ளைகள் மீடுரன். சுருதி என்னத்துல தங்கி இருக்கும்? மீடுரன்ல தங்கி இருக்கு. சுருதி வந்து பார்த்தோம்னால் மீடுரன்ல தங்கி இருக்கு. மீடுரன் இந்த நீளத்துக்கு எதிர்மாறன்னு சொன்னான். மீடுரன் எப்படி இருக்கும்? நீளத்துக்கு எதிர்மாறு. ஒன்று நீளம் கூடினா மீடுரன் என்ன செய்யும்? குறையும். ரைட். நான் போன கிளாஸ்ல உங்களுக்கு அந்த கிளாஸ்ல தண்ணீர் கேட்கல எப்படி இருக்கும்னு சொன்னான். கொஞ்சம் தண்ணி இருந்து என்றால் அப்ப நீளம் வாயு நிலை. அப்ப தண்ணி கொஞ்சம் மேல நல்ல உயரத்துல தண்ணி இருக்குது, கொஞ்சம் வாயு இடைவெளி இருக்குண்டா கிளாஸ்ல. எப்படி இருக்கு மீடுரன்? இப்படி இருக்கேக்கல தண்ணி இவ்வளவுக்கு இருக்குது. மற்ற கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னு சொன்னால் தண்ணி இவ்வளவுக்கு இருக்குது. வாயு இவ்வளவுக்கு இருக்கும், இதுலயும் இவ்வளவு இடைவெளி இருக்கும். அப்ப இவருக்கு நீளம் குறைய, இவருக்கு எப்படி இருக்கும்? மீடுரன் கூட. இவருக்கு மீடுரன் எப்படி இருக்கும்? குறைவு. இது சொன்னான். இப்ப நீளம் கூடினால் மீடுரன் குறையும், நீளம் குறைஞ்சால் மீடுரன் கூடும். இந்த விஷயம் முதலாவது தெரிய வேணும். அதை வச்சுக்கொண்டு இதுல போ. அப்ப x, y ஒரே சுருதி என்றா அது சரியா பிள்ளையா? பிள்ளை. ரெண்டுக்குமே சுருதி என்றது மாறுபடும். ஏன்? மீடுரன்ல தங்கி இருக்கும் பிள்ளைகள். சுருதி என்றது என்னத்துல தங்கி இருக்கும்? மீடுரன்ல தங்கி இருக்கும். ஆகவே முதல்